2014 மூணார் அரசு கல்லூரியில எம்ஏ எக்கனாமிக் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு ஒரு 5 பொண்ணுங்க வந்து படிச்ச புக்லேருந்து தாள கிழிச்சிட்டு போய் எக்ஸாம்ல பிட் அடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து கடைசி நேரத்துல வந்து எக்ஸாம் செக்கிங்க்கு ஆனந்த் விஸ்வநாதன் வந்திருக்காரு. வந்தோனே கண்டுபிடிச்சுறாரு. கண்டுபிடிச்சோன்னே பிட் அடிச்சா என்னென்ன ப்ராசஸிங்கோ அதை பண்ணிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அப்புறமா அந்த 5 பொண்ணுங்க என்ன பண்றாங்களா, பழி வாங்குறதுக்காக அவர் மேல பாலியல் கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த கேஸ் வந்து 2014 போட்டு அவர் 3 ஆண்டுகள் சிறையிலே இருந்துட்டாரு. அதுக்கடுத்து 10 வருஷம் வந்து அந்த கேஸுக்காக அந்த கோர்ட்லயே அலைஞ்சிருக்காரு. அதனால அவர் வேலை சஸ்பெண்ட் ஆயிருச்சு. அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே அவர் காதுபடியா அவர் அசிங்கமா பேசுற நிலைமைலாம் வந்தது. இந்த 10 ஆண்டுகளாம் ஒவ்வொரு தடவை அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எல்லா வாட்டியுமே நான் தவறே செய்யலைன்னு ஒவ்வொரு தடவையும் ஆஜராகும் போது சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியா 2025 இறுதியில் அவர் மேல குற்றம் இல்லைன்னு வந்துருச்சு. வந்தோடனே அவர் கோர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு அவர் அழுதுகிட்டே ஒரு விஷயம் தாங்க சொன்னாரு. ஒரு ஆசிரியர் தன் கடமையை செய்ததற்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு. ஏன்னா அவர் வந்து 15 வருஷமா இந்த கேஸுக்காக அலைஞ்சிருக்காருங்க. 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இது போக 10 வருஷம் வந்து கோர்ட்டுக்கும் அலைஞ்சிருக்காருங்க. உண்மையிலே சொல்லணுமா, இந்த மனுஷன் வந்து ஒரு தப்போட செய்யல. ஏன்னா அந்த 5 பேருமே இவருக்கு முன்னாடி யாருன்னு தெரியல. அவங்க மேல பகையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் வேலையை தான் செஞ்சாரு. அதுக்கு பாவம் அவர் 15 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாரு.